ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வீட்டில் வந்து எப்படி வந்து சாக்லேட் சிப்ஸ் வச்சு குக்கீஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1/4 கப் அளவுக்கு வந்து பட்டர் எடுத்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து பஃபியாக வர வரைக்கும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. நம்ம நல்லா கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா பஃபியாக வரும். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பஃபியாக வரணும். இப்போ இது கூடவே வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முட்டை ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து மில்க் தாங்க சேர்க்க போகிறேன். ஸோ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லா காய்ச்சி ஆறின மில்க்கை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு வந்து மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன். இது கூடயே ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து கொக்கோ பவுடர் அண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் பவுடர் அண்டு பேக்கிங் சோடா பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் வந்து நல்லா நம்ம வந்து சலித்து எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கெட்டி எதுவும் இல்லாமல் இருக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சலித்து வந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம இதில் வந்து வேறு எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம சேர்த்துருக்குற அந்த மில்க்லேயே வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து சாக்கோ சிப் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 3/4 கப் ஃப்ளார்க்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் வந்து கரெக்டாக இருக்கும். அதிகமாக விட்டிங்கன்னா ரொம்ப கொலன்னு போயிடும். அப்புறம் பிஸ்கட் வந்து நமக்கு பிடிக்கிறதுக்கு வராது. ரொம்ப கொலன்னு ஒட்டிகிட்டு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் அதிகமாகிட்டு அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து ஃப்ளார் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து பிஸ்கட் வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்பூனை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லா பிஸ்கட்டும் ஒரே மாதிரி வரணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி ஃபுல்லாக அந்த ஸ்பூனுக்கு ஃபுல்லாக வந்து நான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண பிஸ்கட் கலவை எடுத்து நல்லா ரவுண்டாக உருட்டி இந்த மாதிரி புஷ் பண்ணோம் அப்படின்னா பிஸ்கட் வந்து ரெடி ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளேட்டில் வந்து பட்டர் ஷீட் வந்து கீழே போட்டிருக்கேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க பிஸ்கட்டை வந்து வச்சுருக்கீங்க. உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். சும்மா அந்த பிளேட்டில் மட்டும் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் பட்டர் மட்டும் தடவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பிஸ்கட்டை வந்து வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து கடாயை வந்து நான் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். பிஸ்கட் மேலே வந்து சும்மா ஒரு கார்னிஷ்காக வந்து ஒரு 4-5 சாக்லேட் சிப் வந்து மேலே வந்து வச்சுருக்கேங்க. இப்போது கடாயை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட சாக்கோ சிப் பிஸ்கட் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிருங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக நீங்கள் வீட்டிலே வந்து ட்ரை பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.